श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तपारमो तत्सम्प्राप्तागमान्त हृदयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तमो सत्त्वस्थं श्रीवराघं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजमू त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती दिशन्तु मे देव सदा द्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृत कामधेनुः त्वत्प्रेयसश्रवणयोगो अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुरिशरशिरसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमइदमिदं भूययेवास्तु भूयः। अन्नवयல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. தூள் போடணும். ஆமா இல்ல இல்ல உன் மேல அடிக்கிறதா காத்துல வருது உள்ள. டேபிள் எடுத்துல இருங்க. ரொம்ப சாக்கல சாரல நீங்க உட்காருங்க.
ஃபேனை போட்டு விட்டுருங்க. இல்லை வராது, அதுக்கு மேலே வராது. கரவைகள் பின் சென்று காலம் சேர்ந்தும்போம் அறிவொன்றும் இல்லாதாய் குலத்தில் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் வரையேலோரெம்பாவாய் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமதி கோதாயை நமஹ. சிவபதியான பகவானுடைய திவ்யமான அனுகிரகத்தில் ஆண்டாளுடைய சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 30 பாசுரங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைய தினம் நம்முடைய பாசுர அனுபவம் 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்திருப்போம். நேற்றுக்கு சொன்ன பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு பெருமாளிடத்தில் கிருஷ்ணனிடத்துலையும் நப்பின்னை இடத்துலையும் ஆண்டாள் சொல்கிறா, கிருஷ்ணா நீ கூடாரை யார் யார் உன்னிடத்துல கூடலையோ அவளை தான் நீ வெல்ல முடியுமே தவிர உன்னிடத்துல கூடினவர்களிடத்துல நீ ஆட்படுவாய் அப்படிங்கிறதெல்லாம் அற்புதமாக சொன்னார். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம். ஒரு சம்மானம் நீ எனக்கு சம்மானத்தை நீ கொடுக்கணுமானா எப்படி கொடுக்கணும்னா பிராட்டியும் உகந்து கொடுக்கணும், பெருமாளும் பிராட்டியும் உகந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நேற்றைய தினம் ஆண்டாள் பிரார்த்திச்சுக்கிறான். அதனால் அப்படிப்பட்டதான ஒரு நீ கொடுக்கும் பொழுது இந்த கொடுத்ததுனால நாடு புகழும் பரிசினால் நன்றாக எல்லாரும் புகழும்படியான ஒரு பரிசா இருக்கணும். அதனால அப்படி நீ எனக்கு இந்த விருதை கொடுக்கணும்னு கேட்குறான். நாடு புகழும் பரிசினால் நன்றாக. அப்புறமா என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நெப்பின்னையும் கிருஷ்ணன் இருக்கிறதுனால அவளுக்கு சந்தோஷத்துக்காக தான் ஆபரணங்கள் போட்டுக்கணும், அவளுடைய சந்தோஷத்துக்காக தான் ஆடை உடுத்திக்கணும், புத்தாடை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறா. சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் அப்படின்லாம் சொல்லி ஆடை உடுப்போம். அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வடிவார கூடியிருந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடியிருந்து மகிழணும்னு ஆண்டாள் திருவுள்ளம். அதான் சத்சங்கத்தை நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆண்டாளுடைய பாசுரங்கள்லாம் கோஷ்டியாக சேவிக்கிறார். அதனால் அப்படி ஒரு பாசுரம். இன்றைய தினம் நம்முடைய பாசுர அனுபவம் 28வது பாசுரம். பகவானை அடையிறதுக்கு உபாய அனுஷ்டானம், ஏதாவது ஒரு அனுஷ்டானம் உபாய அனுஷ்டானம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள்லாம் விதிச்சிருக்கு. அவன் நம்மளை பிறப்பிச்சுட்டான், சிருஷ்டி பண்ணிட்டான், அவனே நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு நம்ம பேசாமல் இருந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உபாயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டாள் அனுகிரகிக்கிறார். முதல் பாசுரத்திலே சொல்லும் பொழுது நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தேலோர். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னது என்னன்னா பரத்துவத்தை சொல்லணுங்கிறதுக்காக ஆண்டாள் சொன்னான். பரத்துவம் யாரு? அந்த பரமனை அடையணுங்கிறதுக்காக. அடுத்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் சொல்லும் பொழுது நாமும் நம்முடைய பாவைக்கு இந்த நோன்புக்கு நாமும் செய்ய வேண்டியது சிலது இருக்கு.
செய்ய வேண்டிய கிரிசைகள் உண்டுங்கிற. நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாம செய்ய வேண்டியது இருக்கு. பெருமாளை காப்பாற்றுவான்னு நம்ம பேசாம இருந்துடக்கூடாது. அதனால அவன் நமக்குன்னு எப்படி ஒரு நமக்குன்னு ஒரு தன்மை இருக்குமோ அந்த மாதிரி முயற்சிக்கணும். பெருமாள் அடையிறதுக்கு முயற்சிக்கணும். முயற்சித்தாதான் அவன் கை கொடுக்க முடியும். கரச்சரணாதி அவயவங்களை கொடுத்து நம்மளை காப்பாற்ற முடியும். அப்படிங்கிறதுனால செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னான். இப்படி உபாய அனுஷ்டானம் அப்படின்னு பண்ணணும் இல்லையா? அதான் இங்க கண்ணன் அவளை சீன்றான், ஆண்டாளை சீன்றான். என்ன சீன்றான்னா, நீ எந்த உபாயமும் செய்யாம பலனை கொடுன்னு கேட்கறியே, பலனை கொடுன்னு கேட்கிற பாசுரம் தானே. அதனால நாங்கள்லாம் இத்தனை பேர் வந்திருக்கோம், அதனால நீ எனக்கு அருள வேண்டும். ஒவ்வொரு பாசுரத்தையும் அதான் பலனை கொடுன்னு தானே கேட்கிறா. நீ என்ன அனுஷ்டானம் பண்ணினா உனக்கு நான் பலன் கொடுக்கறதுக்கு. அதுக்கு ஆண்டாள் சொல்றா, எனக்கு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எதுவுமே எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நாங்கள்லாம் ஆயர் சிறுமியர்கள், எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டிய கடமை உனக்கு இருக்கு அப்படின்னு ஆண்டாள் உணர்த்துறா. என்ன கடமைன்னா, நீ எங்களுடைய குலத்துல பிறந்தியோ இல்லையோ, அந்த பிறந்தையான ஒரு புண்ணியம் நாங்க பெற்றோம். உன்னை நாங்க பெற்றதுனால, நீ இங்க அவதரிச்சுட்டதுனால அந்த புண்ணிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதனால நீங்க எனக்கு கண்டிப்பா நீ அனுகிரகம் பண்ணியே ஆகணும்னு ஆண்டாள் கிருஷ்ணனிடத்துல பிரார்த்திக்கிறா. அப்படிப்பட்டதான பாசுரம். என்னிடத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் ஆரம்பத்திலேயே ஆண்டாள் இந்த பாசுரத்துல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியாதுங்கிறத தெரிவிக்கிறா கிருஷ்ணனிடத்துல. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. கறவைகள்னா கன்று பசுக்கள், கன்று பசுக்கள். அந்த கறவைகளோட ஓட்டிட்டு பின் செல்லுவோம். ஆண்டாள் சொல்றா, எங்களுக்கு எந்த இடத்துக்கு போறோம் என்னன்னு தெரியாது. காலம்பரை எழுந்தா மாடு பசுக்கள் மேயறது, சிறுபுல் மேயறது, சிறுவீடு மேய்தல், பெருவீடு மேய்தல், அதுக்கு நாங்கள் அழைச்சின்னு போவோம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கானம்னா காட்டுக்கு கானகம்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் ஆண்டாள் இங்க சொல்றா. கானம் சேர்ந்து உண்போம். கானம்னா அந்த காட்டுக்கு போய் நாங்க என்னென்ன கொண்டு வந்திருக்கோமோ, தித்யோனமோ என்ன இருக்கோ எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காளோ அந்த ஆகாரத்தை வச்சுன்னு சாப்பிடுவோம். அதனால நாங்க எங்களுக்கு அந்த அறிவு பகவத் தத்துவமான அறிவு கிடையாது. அதான் சொல்றா, ஞானம் பகவத் தத்துவமான ஞானம் இல்லையானால் ஞானஹீன பசுபி சமானஹான்னு வாக்கியம். ஞானம் இல்லைன்னா ஒரு ஆடு மாடு போலதான் நம்ம. அதனால நமக்கு ஞானம் இல்லாத பகவத் தத்துவமான ஞானம் இல்லாத ஜென்மா வேஸ்ட். ஏன்னா நம்ம மனுஷ ஜென்மால நமக்கு பகவானை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நல்லது கெட்டது எதுன்னு தெரியுது. பகவானை பார்த்து நம்ம கைகூப்ப முடியறது, பகவானை பார்த்து நம்ம சேவிக்க முடியறது. இது நல்லது, நமக்கு வேதத்தை பெருமாள் கொடுத்துருக்கான்னு தெரியறது, சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்துருக்கான்னு தெரியறது. அப்ப நம்ம அதை உபயோகப்படுத்திட்டு பெருமாள் அடையிறதுக்கான வழியை பார்க்கணும் இல்லையா? அதனால அந்த மாதிரி அந்த ஞானம் இல்லையானா அது பசுபி சமானா, ஆடு மாடுகளுக்கு சமானம் அப்படிங்கிற புத்தி இல்லாததுனால. அது மாதிரி இங்க ஆண்டாள் சொல்றா, நாங்கள்லாம் ஆயர்பாடியில எனக்கு வழக்கை எடுக்கை தெரியாதவர்கள். எங்களுக்கெல்லாம் வழக்கை எடுக்க தெரியாது. போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாக்க தலை நனைய உடம்புக்கு குளிக்காதான், தலை மாத்திரம் நினைச்சுப்பாளும். சில பேர் உடம்பு மட்டும் குளிச்சுட்டு தலைக்கு குளிக்க மாட்டாலும். ஸ்நானம்னா என்ன பண்றது, எப்பேற்பட்ட ஸ்நானம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு நியமம் தெரியாது எங்களுக்கு. அதனால நாங்க அப்படி இல்லை. ஏன்னா நாங்க பசுமாட்டு பின்னாடி போனவா, ஆச்சாரியன் பின்னாடி போல. ஏன்னா ராமாயணத்துலேருந்து ஒரு விஷயத்த சொல்றா, கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதः அனுஜகாமஹ. கலசமூ பூர்ணமாதாய, கலசம்னா சொம்பு இல்ல ஒரு குடம்னு வச்சுக்கோ. அத கலசம் பூர்ணமாதாய, பூர்ணமா தீர்த்தம் வச்சிருக்கா. ஆச்சாரியன் பின்னாடி போனாராம். பரத்வாஜன்கிற சிஷ்யன் ஆச்சாரியன் பின்னாடி போனாராம். அதனால கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதா, அதோடைய கீழ்பாகத்தை பிடிச்சிருந்து அனுஜகாமஹா, ஆச்சாரியன் கூட என்ன எப்ப வேணா தீர்த்தம் கேட்பார் அவர். அதனால அவர் கூட போய் அந்த மாதிரி நான் ஆச்சாரிய சேவை பண்ணல, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணி வித்தியை கிரகிச்சுக்கணும் இல்லையா? குரு சிசுஷையா ராமஹான்னே பதம் இருக்கு.
குரு வசிஷ்டருக்கு கைங்கரியம் பண்ணி விஸ்வாமித்திரருக்கு கைங்கரியம் பண்ணி வித்தையை கிரகிச்சுட்டா ராமன். சாந்திபினி மகரிஷிக்கு கைங்கரியம் பண்ணி கிருஷ்ணன் வித்தையை கிரகிச்சுட்டான். சாந்திபினியோட மாடெல்லாம் வந்தா பார்த்துட்டான், ஆசிரமத்தா வந்தா பார்த்துட்டான். அப்படியே இருந்துட்டு வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி வேத பாஷ்யங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஆய கலைகள் 64 கலைகளையும் கத்துண்டது யார்கிட்டன்னா சாந்திபினி மகரிஷிட்ட. அதனாலதான் ஆச்சாரியனுடைய விஷயம் ரொம்ப மகிமை ஜாஸ்தி. ஒரு சமயம் சாந்திபினி மகரிஷி என்ன பண்ணார், அன்னைக்கு கிருஷ்ணனுக்கு பாடம் எடுக்கும் பொழுது கிருஷ்ணன் சக வித்தியார்த்திகள்லாம் உட்கார்ந்துருக்கா. பாடசாலை தானே, சாந்திபினி குருகுலம் பாடசாலை தானே, எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. அப்ப போர்டில் எழுதி போடுறார். அப்ப அந்த சாந்திபினி மகரிஷி மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை எழுதுறார். எழுதின உடனே எல்லாரும் எழுதுங்கோங்கிறார். எல்லாரும் எழுதுறா. அவ கரும்பலக ஸ்லேட் வச்சுட்டு இருக்கா, பல்பம் குச்சி வச்சுட்டு இருக்கா, வச்சு எழுதுறா. எழுதின உடனே மெய்யெழுத்தெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தான்னு கேட்கிறார். எல்லாரும் சொல்லி காமிக்கிறா. கிருஷ்ணனும் அங்கே உட்காந்துருக்கான், அவனும் எழுதுறான். அப்போ உடனே சரி அப்படின்னு போர்டில் உள்ளதை தான் அழிச்சு விட்டு உயிரெழுத்து எழுதி இதை எழுதுங்கோ அடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். உடனே எல்லா பசங்களும் அழிச்சுட்டு எழுத ஆரம்பிச்சுட்டா. கிருஷ்ணன் இப்படி அழிச்சு பார்க்குறான், கரும்பலைகளை உள்ள எழுத்தை அழிக்க முடியல. உடனே பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்றான், கிருஷ்ணா அழிச்சுட்டு எழுதவே இல்லை சுவாமி, அவன் அழிச்சு பார்க்குறான், அழிய மாட்டேங்கிறது. என்னடா கிருஷ்ணா எழுந்திருக்கவா அப்படின்னு. எனக்கு தெரியாது, இந்த பாடம் முடிஞ்சு போயிடுத்து, இது அழிக்கிறது உனக்கு பெரிய காரியமா, அழிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போகணும், என்ன பண்ணுவியோ அழிச்சிட்டு வாரு. கிருஷ்ண பரமாத்மா மானசீகமா கங்கை யமுனை சரஸ்வதி எல்லா தீர்த்தத்தையும் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு தீர்த்தத்தை புரோட்சிச்சு அழிச்சு பார்க்குறான், அழியவே இல்லை. உடனே மறுபடியும் வாத்தியார்கிட்ட போய் சொல்றான், வாத்தியார் சுவாமிகிட்ட, அழிய மாட்டேங்கிறது என்னால் அழிக்க முடியல. ஏண்டா நீ தானே எழுதின? வாத்தியார் கேட்குற, நீ தானப்பா எழுதின? ஆமா, நான் எழுதினதை என்னால் அழிக்க முடியல அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். சரி, உடனே சரி இப்போ நான் இப்போ அழிச்சு காட்டட்டுமான்னார். வாத்தியார் பண்ண ஆச்சாரியன் பண்ண எனக்கு சந்தோஷம் அப்படின்னாரு. நீ என்னோட வா அப்படின்னு அவனை அழைச்சிட்டு போய் தான் ஸ்நானம் பண்ணக்கூடிய அங்கபாத்துன்னு ஒரு நதி, அந்த நதி தீரத்துல தான் போய் இறங்கி நின்றுட்டு அப்படி தீர்த்தத்தை எடுத்து அந்த ஸ்லேட்ல அப்படி புரோஷனை பண்ணாராம். இப்ப அழி அப்படின்னாராம். எழுத்தெல்லாம் அழிஞ்சு விட்டோம். சின்ன விஷயம்தான், ஒரு பெரிய ஞானத்தை போதிக்கிறான் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. அப்ப நம்ம போல இருக்கக்கூடிய ஜீவகோடிகளுக்கு பகவான் ஒரு எழுத்து எழுதிட்டான்னா பிரம்ம லிபி, அவன் நினைச்சா கூட அதை அழிக்க முடியாது, அழிச்சு மாற்ற முடியாது. அந்த பலம் யாருக்கு உண்டுன்னா ஆச்சாரியனுக்கு உண்டுங்கிறத காமிக்கிறான். அப்ப அந்த ஆச்சாரியன் கேட்கிற சாந்திபினி மகரிஷி, கிருஷ்ணா இப்ப எப்படி அழிஞ்சுது? அப்ப அழியலன்னு சொன்னி, இப்ப எப்படி அழிஞ்சுது? அப்ப கிருஷ்ணன் சொல்றான், நான் ஏதோ புண்ணிய தீர்த்தங்கள்லாம் ஸ்மரிச்சுண்டு அழிச்சு பார்த்தேன், அழியல. ஆனா நான் எழுதின எழுத்த அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சுது. அதுலயும் உங்க சீபாத தீர்த்தத்தினுடைய மகிமைன்னு அவர் இறங்கி நின்னார் இல்லையா, இறங்கி நின்று தீர்த்தத்தை புரோட்சியார் இல்லையா, சீபாத தீர்த்தத்துடைய மகிமை அழிச்சிடும். ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தா எப்பேற்பட்ட காரியமும் நமக்கு சித்தி ஆயிடும் காமிக்கிறார், சின்ன லகு விஷயத்துல இல்லையா. அதனால இங்க ஆண்டாள் சொல்றா, கலசம் பூர்ணமாதாய கலசமூ பூர்ணமாதாய பிருஷ்டதா அனுஜகாமா. அந்த மாதிரி நான் ஒரு ஆச்சாரியன் இடத்துல போய் இருந்துட்டு சிசுரூஷ பண்ணல, அவர் போற வழியில போய் நான் ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியலேங்கிற ஆண்டாள் கோஷ்டி பெண்கள் எல்லாரும். அதனால இங்க சொல்றார், ஏன்னா ஆச்சாரியன் நடக்கும் பொழுதே போகும் பொழுதே எல்லா வழியிட்டும் உபதேசம் பண்ணிடுவாளாம். ராமாயணத்துல பிரணவத்தை சொல்லும் பொழுது வால்மீகி சொல்ற, வனத்துல ராமன் முதல்ல சஞ்சாரம் பண்றாராம். ராமனுக்கு பின்னாடி சீதை போறாளாம், சீதைக்கு பின்னாடி இளைய பெருமாள் லக்ஷ்மணன் போறானாம். இந்த 3 பேரையும் பார்த்துட்டு வால்மீகி அற்புதமா எழுதுற, அக்ரதகா பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்யமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோ அனுஜகாமகா. அக்ரதகா பிரயயௌ ராமஹா. அக்ரதகான்னா முதல்ல அர்த்தம். முதல்ல யார் போறான்னா ராமபிரான் நடந்து போறார் ஜம்முனே. அவர் பின்னாடி யார் போறான்னா சீதையை நடுவுல வச்சிருக்கா பாதுகாப்புக்காக. சீதை பெண்மணியோ இல்லையோ, சீதை பின்னாடி போறா, பர்த்தாவை பார்த்து நடந்துட்டு போறா.
அதனால பிட்டதஸ்து. ரெண்டாவது சீதா மத்தியே சுமத்தியமா. அதுக்கு பின்னாடி யாரு போறான்னா பிட்டதஸ்து தனுஷ்பாணிஹி. கையில தனுஷ வச்சிட்டு இருக்கக்கூடிய இளைய பெருமாள் லக்ஷ்மணோ அனுஜகாமஹா. அந்த லக்ஷ்மணன் எப்படி போனான்னா பெருமாளையும் பிராட்டியும் தொடர்ந்து போனான்னு எழுதினார் வால்மீகி. அதை இங்க சொல்றா ஆண்டாள், நான் ஆச்சாரியர் பின்னாடியும் போல பெருமாள் பின்னாடியும் போல, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எங்கன்னா கறவைகள் பின் சென்று கறவைகளுடைய பின்னாடி போனேன். அதனால இங்க வால்மீகி எழுதுறார், ஒரு பிரணவம் நடப்பது போல இருக்கிறதுன்னு வியாக்கியாதாக்கள் எழுதுறான். பிரணவம் உயிர் பெற்று நடப்பது போல் காட்சி இருப்பதால் அப்ப என்ன ஆச்சரியமா இருக்கு, ஒரு பிரணவம் நடந்து போற மாதிரி இருக்கும். ஏன்னா அ ஊ ம அன்னைக்கே நம்ம அனுபவிச்சோம், 3 அக்ஷரம் சேர்ந்ததுதான் பிரணவம், ஓம்னு பொருளை கொடுக்கும். அப்ப அகாரார்த்தே விஷ்ணு முன்னாடி போறார். அக்ரதஹா பிரயௌராமஹா, அது ராமன். அதனால அகாரார்த்தம், அகாரார்த்தத்தை நமக்கு சூச்சிப்பிக்கும்படியா ராமபிரான் முதல்ல எழுந்தருள்றார். அதுக்கு பிறகு பின்னாடி சீதை போறா, அது ஊரு உகாரார்த்தம் பிராட்டியை குறிக்கும், சீதை பின்னாடி போறா. அப்புறம் மகாரார்த்தம் ஜீவகோடிகளை குறிக்கும், ஜீவஸ்தானத்துல இளைய பெருமாள் பின்னாடி, பெருமாளும் பிராட்டியும் முன்னாடி செல்ல பின்னாடி போராடும். அப்படி போயிட்டு இருக்கிறத அனுபவிக்கிறா வியாக்கியாதாக்கள்லாம். அதை இங்க ஆண்டாள் சொல்றா. சுவாமி தேசிகன்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாயை என பின்னடி பார்த்து நடந்து பெரும்பதம் ஏறுவரே. முன்னடி பார்த்து முயலுதலால், ஆச்சாரியன் முன்னாடி எழுந்துள்ளனா பின்னாடி சிஷ்யன் போனோமா. ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன்ட்ட வித்தியை கிரகிச்சுக்கணும்னு வந்து புது சிஷ்யன் ஒரு ஆச்சாரியன்ட்ட வந்து சாட்டாகமா சேவிச்சானாம். தேவர்கிட்ட இருந்து விஷயம் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே அந்த ஆச்சாரியன் சொன்னாரா, நான் இப்ப யாத்திரை புறப்பட்டு இருக்கேனேப்பா, யாத்திரை போனா பரவாயில்ல, யாத்திரையில கூட வரும்பொழுதே நான் வித்தியை கிரகிச்சுக்கிறேன், தேவரின் அனுகிரகம் பண்ணினா நான் கிரகிச்சுக்கிறேன் தான். சரி, எல்லாம் வேணுங்கிறதுல எடுத்துக்கோ, என்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கோ, அதுக்கு திருப்பக்கூடல்னு பேர், அந்த கூடை மாதிரி இருக்கும், அந்த கூடை எல்லாம் எடுத்துக்கோ, ஆச்சாரமா வைக்கிறது, திருமண் காப்பு, அது திருமண் பெட்டி என்னென்ன வச்சுக்கிறதோ அதெல்லாம் எடுத்துக்கோ, அக்ஷதை எல்லாம் எடுத்துக்கோன்னு சொன்னாராம். எல்லாம் சிச்சின்னு எடுத்துன்னு தான் யாத்திரை கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் போனாக்க நடந்தே தான், பாதச்சாரியா தான் யாத்திரை. நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா ஒரு ராஜகுமாரன் 4-5 பெண்களோட ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். உடனே சிஷ்யான்னு கூட்டர், அடியேன்னா அந்த சோபனாட்சதை எடு அப்படின்னு சோபனாட்சதையை எடுத்து அவர் கையில கொடுத்தான், காமிச்சான். உடனே ஆச்சாரியின் சோபனாட்சதை கையில எடுத்துட்டார். உடனே அங்க அந்த ராஜகுமாரன் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவனை பார்த்து தீர்காயுஷ்யமஸ்துன்னு ஒரு அக்ஷதையை எடுத்து அப்படி தூரக்கேந்து அவன் தலையில விடுற மாதிரி சேர்த்தார். அவன் இவனை வேறு லட்சியம் கூட பண்ணல, அவன் இவரை பார்க்கவே இல்லை. உடனே ஆச்சாரி மறுபடியும் புறப்பட்டு போயிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனார். பார்த்தா ஒரு பக்தன் பஞ்சாக்னிக்கு மத்தியில 4 பக்கமா அக்னியை மூட்டின்னு இருந்தான். நடுவில் சூரியனுடைய அக்னி தகிக்கிறது. அதுல ஒத்த காலில் நின்றுண்டு அந்த பஞ்சாக்னிக்கு மத்தியில நின்று தபஸ் பண்ணிட்டு இருக்கான். சிஷ்யான்னு கூட்டார். உடனே அக்ஷதையை எடுத்துன்னு வந்தான். இந்த சோபனாட்சதை வேண்டாம்பா, வெள்ளை அக்ஷதையை எடுத்துன்னு வான்னாராம். வெள்ளை அக்ஷதையை கொண்டு வந்து காண்பிச்சான். வெள்ளை அக்ஷதையை எடுத்து சீக்கிரமாக உனக்கு மரணம் சம்பவிக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். இவனுக்கு புரியல, சிஷ்யனுக்கு புரியல, புதுசா வேற சேர்ந்திருக்கான், புரியல. ஆச்சாரி என்னாச்சு திடீர்னு அவருக்கு இப்படி பண்றா இவருக்கு இப்படி பண்றா என்னன்னு தெரியலையே. அவன் தப்பான காரியம் பண்ணிட்டு இருக்கான், 4-5 ஸ்திரீகளோட ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். தீர்காயுஷ்ய வஸ்துன்னு தீர்காயுஷா இருக்கணும் பாணி அப்படின்னு சொல்லிட்டார். இவரிடத்துல வந்தாரா, நீ மரணிக்கணும், சீக்கிரமாக மரணிக்கணும் அப்படின்னு அக்ஷதை சேர்க்கிறார். என்னன்னு புரியலையேன்னு. ஆனா உடனே அந்த காலத்துல கேட்க மாட்டாளாம், பொறுமையா இருந்து ஆச்சாரியன் அவர் விராம இருக்கும் பொழுது பிரார்த்திச்சுப்பாளாம். பொறுமையா இருந்த உடனே இன்னொரு இடத்துக்கு போனார். பார்த்தா ஒருத்தர் ஆச்சரியமான ஆலமரம், அந்த விரக்ஷத்துக்கு கீழே பெருமாளை திருவாராதனை அர்ச்சாவதாரமா இருந்த ஒரு மூர்த்தி, ஒரு வேணுகோபாலன், அவர் திருவாராதனை பண்ணிட்டு இருக்கான். ருக்மணி சத்யபாமாவோட வேணுகோபாலன் எழுந்தருள் இருக்கார், திருவாராதனை பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்தன் அவனை பார்த்த உடனே இவர் உடனே சிஷ்யான்னு கூட்ட உடனே பார்த்தா, இவர் எந்த அக்ஷதை கேட்பான்னு தெரியும், 2த்தையுமே எடுத்துட்டு போயிடுவோம். இதை எடுத்துன்னு போனா அதை எடுத்துன்னு வாங்குற, அதை எடுத்துன்னு போனா எடுத்துவான்னு அவருக்கு சிஷ்யன் என்ன பண்ணா 2த்தையுமே எடுத்துன்னு போய் காமிச்சான். உடனே அவர் 2த்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு நீ இருந்தாலும் இது போனாலும் போன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இவனுக்கு ரொம்ப சந்தேகம் ரொம்ப தீவிரமா போயிடுது. கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நகர்ந்தார் ஆச்சாரியன்.
ஒரு இடத்துல அமர்ந்தார். அமர்ந்த உடனே திருப்ப கூடல எல்லாத்தையும் கூடையெல்லாம் கொண்டு வந்து கீழே வச்சான். தேவதையிட்ட கைங்கரியம் பண்ணது போறோம், எனக்கு நான் கிளம்புறேன், எனக்கு நான் வேற ஆச்சாரியனை தேடிட்டு போறேன். ஏப்பா இது மாதிரி சொல்ற, எனக்கு வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஞானம் இல்லைன்னு நினைச்சுட்டியா, கோச்சுட்டியா, எதுக்குப்பா கிளம்புற அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே இல்லை, நீ வந்து காரணம் கேளு, நான் பதில் சொல்றேன், அது உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பிடும், நான் உன்னை வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னாராம். இல்லை நீங்க அக்ஷதை எல்லாம் எல்லா இடத்துலையும் சொன்னேன், எல்லாமே கைங்கரியம் பண்ண சித்தமா இருந்தேன். ராஜக்கீழ பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு போய் அவன் போய் ஸ்திரீகளோட பண்ணிட்டு இருக்கிற தீர்க்காயிட்டாருன்னு ஆசீர்வாதம் பண்றேன். பாவம் அக்னியில வந்து பஞ்சக்னிக்கு மத்தியில இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு போய் சீக்கிரமா நீ போய் சேருன்னு ஆசீர்வாதம் பண்றேன். இவர் ஆராதனை தான் பெருமாள் பூஜை பண்ணிட்டு இருக்கார், அவரை போய் இருந்தாலும் எது போனாலும் போன ஆசீர்வாதம் பண்றேன். எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க பண்ண காரியக்கிரமம் சரியில்லை, எனக்கு மனசுக்கு திருப்திகரமா இல்லைன்னா. அதானப்பா நான் இப்ப சொல்றேன், புரியும்படியா சொல்றேன், உட்கார்ந்துக்கோன்னார். உட்கார வச்சார் சிஷ்யனை. உடனே ஆச்சாரியர் சொன்னார், முதல்ல எதுக்கு தெரியுமா அவனுக்கு தீர்காயுஷ்ய மஸ்துன்னு ஆசீர்வாதம் பண்ண, அவன் பண்ற காரியம் தப்பு, எவ்வளவு பருவத்தினால அப்படி பண்றான், அதனால அவன் சகவாச தோஷத்தினால அப்படி பண்றான். ஒரு கால் நம்முடைய அக்ஷத சேகரத்தினுடைய விசேஷமா அவனுக்கு நல்ல சத்புத்தி ஏற்பட்டு சத்சங்கத்தம் ஏற்பட்டு சத்சங்கத்தினால பகவானை அடையணுமே, அவனுக்கு புனர்ஜென்மா இல்லாம இருக்கட்டும், அவனுக்கு ஆயுஷ கொடுத்தா தான் புனர்ஜென்மா அவனுக்கு இல்லாம இருக்கும், அவன் திருந்ததுக்கு நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன். அது சரி சுவாமி, அப்புறம் இந்த பஞ்சாக்னிக்கு மத்தியில் இருக்கிற சீக்கிரம் போகணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன். அவன் தபஸ் பண்றதே காரணமே சரீரத்தை விடணும் தான் யோகம் பண்றான், சரீரத்தை விடணும், சரீரத்தில் வெந்துட்டு இருக்கான், அவஸ்தப்பட்டு இருக்கான். அவன் நினைச்சது கை கூடணுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன்பா. அப்பதானே அவன் என்ன நினைக்கிறானோ அது சீக்கிரம் கை கூடணும் இல்லையோ, அவன் அவஸ்தப்பட்டுக்கிறது எனக்கு பார்க்க முடியல, நாங்கெல்லாம் ஜீவகாருண்யம் உடையவா அப்படின்னு சொன்னாராம். அதையும் ஒத்துணுட்டான் ஒரு தரையா. மூணாவது நீங்க அவர் ஆராதனை தானே பண்ணிட்டு இருந்தார், சுவாமி பூஜை பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு அப்படி ஆசீர்வாதம் பண்ணேரு. அப்ப அதுக்கு அவர் சொன்னார், அப்பா அந்த வேணுகோபால ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு சமாஸ்தீன சம்ஸ்காரங்கள்லாம் ஆயிடுத்து, பரண்யாசங்கள்லாம் ஆயிடுத்து, ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டான், எப்படி பார்த்தாலும் அவனுக்கு புனர்ஜென்மாங்கிறது கிடையாது, இகலோகத்தில் இருந்தாலும் அவன் பெருமாள் ஆராதிச்சுட்டு க்ஷேமமாக இருக்க போறான், பரலோகத்துக்கு போனாலும் ஒரு கால வைகுண்டத்துக்கு அவனுக்கு வைகுண்டம் கிடைச்சிடும், அவனுக்கு வைகுண்டத்துக்கு போனாலும் அவன் அங்க பெருமாளை நித்திய திருவாராதனை பண்ணிட்டு அங்கேயே இருக்க போறான். அப்படிங்கிறதுனாலதான் நீ இருந்தாலும் எது போனாலும் போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணேன். உடனே மறுபடியும் சாட்டாங்கம்மா ஆச்சாரிய திருவடியில விழுந்து, நான் உங்க இடத்துலயே வித்தியை பூர்த்தி பண்ணிட்டு போறேன், அவசரப்பட்டுட்டேன், க்ஷமிச்சுக்கணும்னு கேட்டார். இங்க ஆண்டாள் சொல்றா, அந்த மாதிரி நான் ஒரு சிஷ்யன் இடத்துல போய் ஒரு ஆச்சாரியனுக்கு பின்னாடி நான் போய் கைங்கரியம் பண்ணல. சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி, முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாயை என பின்னடி பார்த்து நடந்து பெரும்பதம் ஏறுவதே. அப்படி ஆச்சாரியன் பின்னாடி இருந்து கைங்கரியம் பண்ணணுமா. அதனால அந்த மாதிரி நாங்க பசுக்களுக்கு பின்னாடி போறோம், கானம் சேர்ந்து உண்போம், கானம் சேர்ந்து உண்போம். கானம்னா கானகம், கானகத்துல போய் நாங்கெல்லாம் கொண்டு வந்த வஸ்துவை வச்சிருந்து நாங்க சாப்பிடுவோம், காட்டுக்கு போவோம் சாப்பிடுவோம். நாங்க காட்டுக்கு போறோமே, காட்டுல சுத்திட்டு இருக்கோமேங்கிறதுனால நாங்க சங்கல்பம் பண்ணிட்டு போறோம்னு நினைச்சுக்காத கிருஷ்ணா. ஏன்னா ஆசிரமங்கள்ல 4 விதமான ஆசிரமங்கள் உண்டு. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4. அப்ப வானப்பிரஸ்தம்ன்றது சங்கல்பிச்சுட்டு போறது. வானப்பிரஸ்தமா நான் தம்பதிகளாகவும் போறது உண்டு, தனியாகவும் போறது உண்டு. போய் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு பெருமாளையே அடைஞ்சுடுறது அப்படின்னு ஒரு விதி இருக்கு, சங்கல்பம் பண்ணிட்டு. இங்க சொல்ற ஆண்டாள், நான் அந்த மாதிரி வானப்பிரஸ்தம் எங்களுக்கு தெரியாது, வானப்பிரஸ்த யாத்திரைன்னு நினைச்சுக்காதே, அந்த மாதிரி எனக்கு தெரியாது, நான் அப்படி போகல. சரி நீ நான் போறது திவ்ய தேசமானு நீ கேட்டுடாத, நெய்மிசாரண்யத்தை போல இருக்கக்கூடிய திவ்ய தேசம் இல்ல, நெய்மிசாரண்யம் தான் காடு. ஆனாலும் பெருமாளுடைய மனரூபம் பகவான் இருக்கான்னு க்ஷேத்திர புராணம், திவ்ய தேச புராணம் சொல்றது. அந்த மாதிரியான இடத்துக்கு நான் போறேன். ஆழ்வாருங்க மங்களாசாசனம் பண்றார், ஊனிடை சுவர் வைத்து என்பதும் நாட்டி உரோமம் வேய்ந்து 9 வாசல், ஊனிடை சுவர் வைத்து என்பதும் நாட்டி உரோமம் வேய்ந்து 9 வாசல், தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன்.
தேனுடை கமல திருவினுக்கு அரசே திரை கொள்மா நெடும் கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடியடைந்தேன் நெய்மிசாரண்யத்துள் எந்தாய். நெய்மிசாரண்யம்ங்கிறதான திவ்ய கஷேத்திரம். சரீரத்தை பத்தி ஆழ்வார் சொல்றார், ஊனிடை சுவர் வைத்து. இது ஊர்னா மாமிசம்னு அர்த்தம். மாமிசத்தினால பண்ணதான ஒரு கோட்டை. பாகவதம் சொல்றது நவத்வாரபுரின்னு பாகவதம் சொல்றது 9 ஓட்டை உள்ளதான ஒரு கோட்டை, ஒரு வீடு. அதனால இந்த வீடுக்கு நாம இருக்கோம், உரிமையாளன் பகவான் தான். அதனால ஊனிடை சுவர் வைத்து ஒரு மாமிசத்தை கலந்து வச்சிருக்கானா, அந்த மாமிசத்தை பூசணும். அது நிக்கணும்னாக்க அதுக்கு கம்பி கட்டணும், இல்ல ஒரு செங்கலாவது வைக்கணும். ஏதாவது கட்டி வச்சா தானே கம்பி மாதிரி நமக்கு எலும்பை கொடுத்துருக்கானா பெருமாள். சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி, பிரதானமா ஒரு எலும்பு, முதுகெலும்புன்னு சொன்னாலே அந்த பிரதானமா ஒரு எலும்பை கொடுத்துட்டு அதோடைய அங்கமா மற்ற எலும்புகளை கொடுத்துருக்கான். கால் மூட்டு, கை மூட்டு, தலையில கபாலம் எல்லாம் வச்சு கை காலெல்லாம் மடக்கும்படியா. அதனால பகவான் கொடுத்தது இந்த சரீரமானது. அது மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி எலும்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு கம்பியை கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சிமெண்ட் எடுத்து கலவை எடுத்து பூசுவானோ அந்த மாதிரி இந்த மாமிசத்தை பூசுறானா பகவான். ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி. என்பு தூண் எலும்பால தூண் அர்த்தம். என்பு தூண் நாட்டி அப்படி நின்றுடுத்துனா சேப்பா செக்கச்சவேறு நிக்கிறதான். செக்கச்சவேறு மாமிச மலை மாதிரி நின்றுதுனாக்க காக்கா குருவி எல்லாம் கொத்தும் இல்லையா. பெருமாளுக்கு கிருப்பையான். அடையடே நம்ம ஜீவன் தவிக்க போறது அப்படின்னு பெருமாள் கிருப்பையினால என்ன பண்றார், அது மேல உரோமம் அழகா அவளுடைய பரம்பரை பிரகாரம் கருப்பாவோ சேப்பாவோ வெள்ளையாவோ அவ பரம்பரையில எப்படி இருந்தாலோ அது மாதிரி ஒரு திருமேனியை கொடுக்குறானோ, ஒரு மேனியை கொடுக்குறானோ. திருமேனிங்கிற சப்தம் சபாஷீனம் பண்ணப்பறம் தான் திருமேனின்னு சொல்லணும். அது வரைக்கும் வெறுமேனி தான். ஆச்சாரியன்ட்ட போய் சபாஷீனம் பண்ணிவிட்டா திருமேனி. பகவானுக்கு சம்பந்தமான உடம்பு, பகவானுக்கு கைங்கரியத்துக்கு ஆட்பட்ட உடம்பு, அந்த உடம்பை மதிக்கணும். அதுதான் ஆச்சாரியாலாம் கடைசி அந்திமக்கிரை பண்ணும் பொழுது சரம திருமேனின்னு சொல்லுவார். சரமம்னா கடைசி, திருமேனின்னா அவருடைய திருமேனி, அவருடைய உடம்புன்னு அர்த்தம். திருவுடம்புன்னு ஆழ்வார் தமிழ்ல மங்களாசாசனம் பண்ற. அதனால ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி உரோமம் வேய்ந்து, மேல உரோமங்களை கொடுத்து அதுல கேசங்கள்லாம் கொடுத்து இந்த கருப்பத்தி சிகப்பு தெரியாதபடி மறைச்சிருக்கான். 9 வாசல், கண்ணுல 2 ஓட்டை, மூக்குல 2 ஓட்டை, காதுல 2 ஓட்டை, வாயில 1 ஓட்டை, மல மூத்திர விசர்ஜனாதி பாகங்கள்ல 2 ஓட்டை, உரோமம் வேய்ந்து. 9 வாசல் இந்த வீட்டுக்கு, இந்த கோட்டைக்கு 9 வாசல் கொடுத்துருக்கலாம். ஜீவன் போலாம் இல்லையோ, எல்லாம் ஓட்ட துவாரம் தானே இருக்கு. ஹிருதய பாகத்துல தானே ஜீவன் இருக்கு. ஜீவன் கிளம்பி போலாமே, போகாதான். உன்னுடைய கர்மா முடிகிற வரைக்கும் ஜீவன் சரீரத்தை விட்டு போகாது. கர்ம வினையை முடிஞ்சு போயிடுத்து, பேலன்ஸ் இல்ல, அவன் அனுப்பிச்ச பிராரப்தம் தீர்ந்து போயிடுத்துனா தானே கிளம்பிடும், ஜீவன் புரட்டுடுமா. என்பதும் நாட்டி உரோமம் வேய்ந்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணமென்றிருந்தேன். அப்ப இந்த உடம்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சரணம் சரணம்னு பெருமாளுடைய திருவடியில விழணும். தேனுடை கமல திருவினுக்கரசே திரை கொள்மானிடும் கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடியடைந்தேன் நெய்மிசாரண்யத்துளந்தாய் நானுடை தவத்தால் திருவடியடைந்தேன் அப்படின்னு பெருமாளுடைய திருவடி வாரத்துல போய் விழுந்து சரணாகதி பண்ணிக்கணும். அப்படிப்பட்டதான நெய்மிசாரண்யத்துக்கு நான் போல. காட்டில் வேங்கடம், காட்டுல தான் திருவேங்கடம் இருக்கு. நான் அந்த வேங்கடத்துக்கு போலனா, அந்த வேங்கடம் திவ்யதேச மலையா இருக்கக்கூடிய காட்டுக்கு நான் போல, சஞ்சாரம் பண்ணல. அங்கஞால மஞ்ச அங்கோராடரியாய் அவுனன் பொங்கபாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதரிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கே செங்கனாலி இட்டிரைஞ்சோ சிங்கவேல் குன்றமே. சிங்கவேல் குன்றம்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு, அகோபிலம் இல்லையா. அந்த மாதிரி இடத்துக்கு நான், அதுவும் காடுதான், அதுவும் மலையெல்லாம் இருக்கிற இடம் தான், அங்கேயும் நான் போல. கறவைகள் எங்க போறதோ அங்க போறோம்பா கிருஷ்ணா. கறவைகள் பின் சென்று
அது எங்க நிக்கிறதோ அங்க நாங்க சாப்பிடுவோம். காணம் சேர்ந்து உண்போம். எங்களுக்கு சாப்பிடுச்சே நாங்க உட்காந்துக்கணும், கீழே ஸ்தல சுத்தி பண்ணணும், நுனியலை போட்டு சாப்பிடணும், தீர்த்த பக்கத்துல வச்சுக்கணும், எதுவும் தெரியாது. ஏன் அவ்வளவு தூரம் ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடணுங்கிறது தெரியாது. ஸ்நாத்வா புஞ்சீத பிராங்முகோ புஞ்சீத, ஸ்நானம் பண்ணி சாப்பிடணும், கிழக்கு முகமா உட்கார்ந்து சாப்பிடணும், எங்களுக்கு எதுவும் தெரியாது. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூடானாலும் குளித்து குடின்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆச்சாரம் ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது. எங்க மாடு போறதோ பாடி பின்னாடி போவோம், மாடு எங்க மேய்ச்சிட்டு இருக்கோ டக்குன்னு எடுத்து வாயில போட்டு போய் சாப்பிடுவோம், மறுபடியும் கலைபிடிச்சோன்னா நடந்துட்டே சாப்பிடுவோம், நின்றே சாப்பிடுவோம். இப்ப அந்த சிஸ்டம்லாம் வந்துருக்கு இல்லையா. அதனால ஆண்டாள் வந்து அப்பயே இதெல்லாம் சொல்லியிருக்கா, வியாக்கியாரங்கள் எழுதியிருக்கா. அப்படிலாம் நாங்க சாப்பிடுவோம் இருந்திருப்போம், எங்களுக்கு அனுஷ்டானம் கிடையாதுன்னு. அதனால சொல்றா, கண்ணன் கேட்கிறான், அப்ப அனுஷ்டானம் இல்ல உங்களுக்கு ஞானமாவது இருக்கா? ஆனா ஞானம் கிடையாதுன்னா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. எங்களுக்கு வந்து அறிவுங்கிறது என்னன்னா பெருமாள் சாமானிய அறிவு கூட ஒரு எங்களுக்கு கிடையாது கிருஷ்ணா. அதனால எங்களுக்கு வந்து அறிவில்லாத, அறிவொன்று இல்லாத, அறிவொன்றும் இல்லாத கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எங்களுக்கு பண்ண தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது. பகவத் தத்துவமான ஞானமே கிடையாது எங்களுக்கு. ஆனா ஏன் தெரியுமா கிடையாது? ஆய்குலத்துல பிறந்துட்டோம், அதனால எனக்கு கிடையாது. ஆயர் குலம், அதனால எங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி மாடு மேய்க்கிறது, அது உடனே கறவையை பார்த்துக்கிறது, இந்த பாலை கொண்டு போய் வியாபாரம் பண்றது, அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். மாட்டை எண்ணிட்டு வா அப்படின்னு அவ சொன்னா கூட, மாட்டுல 2 கொம்பு கொல்லியோ அதுல எண்ணுவாளாம், 1 2 3 4 5 6 அப்படி எண்ணுவோம். எங்களுக்கு என்ன தெரியாது, ஒரு மாட்டுக்கு 2 கொம்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒண்ணுன்னு கணக்கு பண்ண மாட்டாளாம், கொம்பை பிடிச்சி 2 2 வருவாளாம். மாட்டை பத்தி என்ன தெரியாது. தயிர் வியாபாரம் பண்ணினா தயிர் எவ்வளவு கொடுத்தேன், எத்தனை நாள் கொடுத்தேன்னு தெரிஞ்சா தெரியாது, கோடு போட்டு வருவாள். சாக்கி சாரா அந்தந்த ஆத்துலயே கோடு. அப்பெல்லாம் கூட தயிர் எல்லாம் கொடுத்தான்னா அவ நம்ம ஆத்துல இடத்துல கோடு போட்டு போவான். அந்தந்த இடத்துல கோடு போட்டு போய் கடைசியில மாசம் முடிஞ்ச உடனே இத்தனை நாள் கொடுத்துருக்கேன்னு எண்ணி கொடுக்கறது. அவளும் உண்மையா நடந்துட்டா, நாமளும் உண்மையா நடந்துட்டோம். அப்ப ஏமாத்தக்கூடாதுன்னு, ஏன்னா அவளும் அவ வயசுல அடிக்கப்படாதுன்னு ராம்னா அவா தர்மத்துல அவா இருந்தா. அதனால அப்படிலாம் இருந்து எங்களுக்கு என்ன தெரியாது. அதனால அப்படி ஆய்குலத்து. ஆனா கிருஷ்ணா நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறா. ஏன் தெரியுமா? எங்களுடைய குலத்துல நீ அவதரிச்சியோ இல்லையோ, அதனால நீ வழக்கை இடக்கை தெரியாத இருந்தா கூட எங்க குலத்துல வந்து அவதரிச்சியே. அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம் அம்புயர்த்தால் உடன் அந்நாள் அவதரித்த குறையாதுமில்லாத கோவிந்தா, நின் குறைகளுக்கு அடைக்கலமாய் குறிப்பு தந்தாய். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். கண்ணனுடைய அப்படி வந்து பலக்கை இடக்கை தெரியாத இடத்துல வந்து பிறந்திருக்கானே. அதனால இங்க சொல்ற, ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆய்குலத்துல நீ வந்து பிறந்துட்ட, நீ பிறந்ததுனாலே அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சது. புண்ணியம் யாமுடையோம். அதனால நாங்க கேட்கறது நீ கொடுத்துதான் ஆகணும். மோட்சமே கேட்டாலும் நீ கொடுத்துதான் ஆகணும் கிருஷ்ணா, அதை நீ மறுக்க முடியாது. எங்க குலத்துல நீ பிறந்ததுனால என்ன அப்படிதானே ததிபாண்டன் கேட்டான். கிருஷ்ணன் விளையாடிட்டு இருந்தான். பாண்டங்கள்லாம் தயார் பண்ற இடத்துல ததிபாண்டன் ஒருத்தர் தான், அவனும் கிருஷ்ணனுடைய சிநேகிதன் தான். நீ விளையாடிட்டே இருந்த பொழுது யசோதாமாட்ட ஏதோ விஷமம் பண்ணிட்டு வந்துட்டான். யசோதாமா குச்சியை தூக்கிட்டு தேடிட்டு வரா. எங்கடா பெட்ட கிருஷ்ணா எங்க இருக்கன்னு தேடிட்டு வரா. தேடிட்டு வரும்பொழுது அங்கேயும் ஓடினான். ஓடும் பொழுது பார்த்தா இந்த பானை இருக்கிற இடத்துல அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல ஓடினா அங்க ததிபாண்டன் இருந்தான். அம்மா என்னை தேடிட்டு வராடா, ததிபாண்டா அம்மா என்னை தேடிட்டு வரா, நான் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிறேன், இடம் சொல்லு ஒழிஞ்சுக்கிறேன், அம்மா வந்தா நான் இருக்கேன்னு சொல்லாது, நான் இங்க இருக்கேன்னு சொல்லாத, இங்க வந்தேன்னு எங்கேயோ போயிட்டான்னு சொல்லு, இந்த பக்கம் வந்தேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றானோ. உடனே ததிபாண்டன் ஒரு பார்த்தா, ஓ கிருஷ்ணன் மட்டும் வந்து மாட்டிக்க போறான், சரியா இவனுக்கு சரியான ஒரு இடம் கொடுக்கணும்ட்டு பானையிலேயே பெரிய பானையா இருந்தது. இந்த பானையில நீ உட்கார்ந்துக்கோ, இந்த பானையை நான் மேல மூடி வச்சு விடுறேன். அம்மா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லிடுறேன். பானையில் நான் உட்கார்ந்துட்டேன்னா அவளுக்கு தெரியாது, சந்தேகம் வராதுன்னு. உள்ள அந்த பானை கிருஷ்ணன் வந்து கூட எடுத்து உட்காந்துருத்து, அதுக்கு அப்படியே பானையாட்ட மூடிட்டா மேல உட்காந்துட்டான் ததிபாண்டன்.
யசோதம்மா வந்து கிருஷ்ணனை பாத்தியோட கண்ணன் அந்த பக்கம் வரலையேம்மா, அங்கங்கேயா பேருக்கானா பாரு, திருப்பி விட்டான். அவன் எங்கேயோ தேடிட்டு இருக்கான். இவன் அதுக்குள்ள உள்ள வேர்த்து கொண்டது கண்ணனுக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுறான். எப்பா தரிமாண்டா தரடா, திறந்து விடுறான்னு. திறந்து விடுறேன், நான் கேட்கறத நீ கொடுத்தா திறந்து விடுறேன். சமயம் பார்த்து என்னடா கேட்கற, உனக்கு எது வேணாலும் கூட விளையாடிட்டு இருக்கே, எல்லாரும் இப்படி இருக்கு, உனக்கு எது வேணாலும் தரேன், என்ன வேணும்னு நீ கேட்கற. இல்லை எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும், உன்னை யாருன்னு எனக்கு தெரியும், நான் புரிஞ்சு விட்டேன், நீ மோட்சத்தை கொடுக்குறான். கண்டிப்பா மோட்சத்தை கொடுக்குறேன், திறந்து விடுப்பா, உள்ள வேர்த்து கொண்டது என்னால இருக்க முடியல உள்ள. அது ஒரு 100 வரணும் உன்னோட கேட்கிறேன். அதோட இந்த நீ உன்னை மூடி வச்சுட்டு இருக்கியே இந்த பாண்டத்துக்கு சேர்த்து அவனுக்கு அதுக்கு மோட்சத்தை கொடுக்குறான். ஏன்னா பாண்டத்துக்கு எப்படிப்பா மோட்சம், நான் அங்க போய் அங்கேயும் நான் கைங்கரியம் பண்ணணும், அதான் அந்த கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு பாண்டம் வேணுமே, எதுவுமே எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்றாளே, இதுக்கு சேர்த்து மோட்சத்தை கொடு, நான் 2 பேரும் சேர்த்து போயிடுறோன்னு தான் அப்படின்னா ததிபான் சரி கொடுத்தேன்னு அப்புறம் பார்த்தா வெளியில விட்டான். ததிபாண்டன் மாதிரி இல்லையா, பெருமாள்கிட்ட வந்து அப்படி கைங்கரியம் பண்ணினா, கைங்கரியம் பண்ணா சமயம் பார்த்து எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்பாள். அப்படி வந்து ததிபாண்டனுடைய விஷயத்தை சொல்றா. அதனால இங்க சொல்றா, ஆய்குலத்து உந்தன்னை பெருவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். நீ உன்னை பெற்றதுனால நாங்க பாக்கியத்தை பெற்றிருக்கோம், அதனால நீ வந்து நாங்க கேட்கக்கூடிய மோட்சத்தை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்டாலும். வியாக்கியானத்தில் எழுதுறா, சுவார்ஜிதரம் இல்லை என்றால் பித்ரார்ஜிதரம் இல்லை என்று ஆகிவிடுமோ. நான் வந்து இவாள்லாம் வந்து அனுஷ்டானம் பண்ணல, இவாள்லாம் கர்மயோகம் ஞான யோகம் பண்ணல அப்படின்னா கூட, ஆண்டாள் கோஷ்டின்னெல்லாம் பெரியவாள்லாம் பண்ணலன்னு ஆயிடுமா. ஒரு பையனுக்கு வந்து இப்ப வந்து சொத்து சுகம் இல்லை, ஆனா அவ அப்பா சொத்து சுகத்தோட இருக்கக்கூடியவா அப்படின்னு சொன்னாக்க, நீ என்னடா சம்பாதிக்கிற, உனக்கு ஏதாவது கையில ஏதாவது இருக்காரு, என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னா, இவன்ட்டு ஒண்ணும் இல்லை, இவன் அப்பா சம்பாதிச்சது இவனுக்கு தானே சேரும். அதனாலதான் இங்க கேட்கிறா, சுவார்ஜிதம் ஆர்ஜிதம் அப்படின்னா சம்பாதனைன்னு அர்த்தம், சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால சுவார்ஜிதமான தரம் இல்லை, சொத்து இல்லை ஒருவரிடத்துலன்னா பித்ரார்ஜித சொத்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, பித்ரார்ஜித சொத்து இருக்கு. அது மாதிரி இங்க சொல்றா, என்னுடைய மேலையார்கள்லாம் இவ்வளவோ கைங்கரியம் பண்ணிருக்கா, அந்த புண்ணிய பலனாலதான் நீ அவதரிச்சிருக்க, நீ தான் எங்க சொத்துங்கிற. அதனால நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. பெருமாள்கிட்ட வந்து குறையே நம்ம பார்க்கவே முடியாது. இவன் முதல்ல பிரார்த்திக்கிறதே அறிவொன்று இல்லாதுன்னு சொன்னா இல்லையா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னு தன்னை சொல்லிண்டா. இங்க பெருமாளை புகழச்சே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னா. அதனால அங்க எப்படி அர்த்தம் பண்ணமோ அதே மாதிரி குறைவில்லாத, குறை ஒன்று இல்லாத, குறை ஒன்றும் இல்லாத, குறை ஒன்றுமே இல்லாதன்னு அர்த்தம். குறை ஒன்றும் இல்லாத, ஒரு குறை கூட பெருமாள் மேல நம்ம சொல்லவே முடியாது. பெருமாளுக்கு தோஷ ரஹிதன்னே ஒரு திருநாமம். பெருமாளுக்கு வந்து எந்த விதமான தோஷமும் ஒட்டாது. யாருக்கும் யாரிடத்துலயும் அவன் வந்து தோஷம் பார்த்ததில்லை, அவனிடத்துலயும் எந்த தோஷமும் ஒட்டாது, அப்படிப்பட்டவன். அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இங்க கேட்கிறா, குறை ஒன்று இல்லாத, அதாவது அறிவொன்றில்லாத எங்களுக்கு குறை இல்லாத நீ அனுகிரகம் பண்ணணும். அறிவொன்று இல்லாத எங்களுக்கு குறை ஒன்று இல்லாத நீ அனுகிரகம் பண்ணணும். அறிவொன்றும் இல்லாத எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லாத நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி பாசுரம் அமையிறது. அதனால அப்படி கேட்கிறாளாம். வியாக்கியானத்தில் எழுதுறா, ஒரு பள்ளத்துக்கு ஒரு மேடு போதாதோ என்றபடி. ஒரு பள்ளத்துக்கு ஒரு மேடு போறாதா? ஒரு தடவை சொன்னா போதுமே. குறைவொன்றும் இல்லாதவன், குறையே இல்லாதவன், அவனிடத்துல எந்த விதமான தோஷமுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கண்டுகொள்ளவே முடியாது. அதான் சொல்ற பகவான் பத்தி சொல்றதே அவாப்த சமஸ்த காமம். அப்படிப்பட்டதான தோஷ ரகிதரான எம்பெருமான், தோஷமற்றவன். அவன் கோவிந்தான்னு ஏன் கூப்பிடுறான்னா, மாடு மேய்க்கிறதுனால அவனுக்கு கோவிந்தன் திருநாம். கோக்களையே மேய்ச்சிட்டு இருக்கிறதுனால கோவிந்தன் திருநாம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உள் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உந்தன்னோடு உறவேல், பெருமாளுக்கு நமக்கும் அந்த சம்பந்தத்தை வந்து என்னைக்குமே நம்ம வந்து விட முடியாது. அதாவது நம்மளாலையும் பெருமாளை விட முடியாது, பெருமாளாலையும் நம்மளை விட முடியாதுங்கிற ஆண்டார். அப்படி ஒரு சம்பந்தமா பெருமாளுக்கு நமக்கும் குலசேகர ஆழ்வார் பாசுரத்தை சொல்ற 9 விதமான சம்பந்தம் உண்டுங்கிற.
நவவித சம்பந்தம்ங்கிற குலசேகர ஆழ்வார். பெருமாளுக்கு நமக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நவவித சம்பந்தம் அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதனால பெருமாளுக்கு நமக்கு அவ்வளவு சம்பந்தம் இருக்கான். அதனால உந்தன்னோடு உறவேல். அதனால உனக்கு இதையோட உறவு போயிடுத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால கிருஷ்ணா, எங்களை விட்டு நீ எந்த காலத்துக்கு நீ பிரிய முடியாது. அதனால நீ என்ன பண்ணணும்? அனுகிரகம் பண்ணணும். உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? அறியாத பிள்ளைகளும். அறியாத பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க எனக்கு அப்பா அம்மாவா நீ தான் இருக்கணுங்கிற ஆண்டாள். எப்படி நம்மாழ்வார் பிரார்த்திச்சாரோ, தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாதி இவை என்ன நியாயங்களே. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणौ त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा. அப்படின்னு பெருமாள் எல்லா விதத்திலையும் குருவாகவும் சகாவாகவும் பந்துக்களாகவும் பெருமாள் தான் தாயாயும் தந்தையாகவும் அவன் தான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டா இல்லையா? அப்படிப்பட்டதான பிரார்த்தனையா திருமங்கை ஆழ்வார்கிட்ட. திருமங்கை ஆழ்வார் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சிருந்தாராம். எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ற நன்மான ஒன்றுடரே நரையூர் நின்ற நம்பி உண்மை மான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சிருந்தாராம். எம்மானும் எம்மனையும், எங்க அம்மாவும் போயாச்சு, எங்க அப்பாவும் போயாச்சு, பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். அதனால என்ன பிரார்த்திக்கிறாரா? நீனே எனக்கு அம்மாவா இருக்கணும், நீனே எனக்கு அப்பாவா இருக்கணும். எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின், என்னை பெற்று போட்டுட்டு போயாச்சு, எனக்கு யாரும் சொல்லிக்கிறதுக்கு அம்மா அப்பா இல்ல. என்னை பெற்று ஒழிந்ததற்பின் நீ என்ன பண்ணணும்? அம்மானும் அம்மனையும் அடியேனுக்கு ஆகி நின்ற. திருநறையூர்ல போய் திருநறையூர்ல பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிற திருமங்கை ஆழ்வார். உடனே பிரார்த்திச்சுட்டு ஆத்துக்கு வந்தாராம். ஆத்துக்கு அது அம்மா அப்பா அவர் தான் பெருமாள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, உள்ள வரிசையா அம்மான்னு கூட்டுன்னு வந்தாராம். அம்மா அப்படின்னு கூட்டாராம். உடனே ஏண்டாப்பா உள்ளவா இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்திரீ குரல் கேட்டுதான். அப்பா அப்படின்னாராம். உடனே ஒரு புருஷ குரல், இங்கேதான் இருக்க உள்ளவாடா அப்படின்னு அவர் சொல்றாளாம். அதான் அம்மா என்ற குரலிலே, அம்மா என்ற குரலிலும் அப்பா என்ற குரலிலும் அழைத்தவன் நீ என்றோ அப்படின்னு வியாக்கியானம் பண்றான். ஏன்னா அம்மா அப்பாவா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு வந்த உடனே அம்மா அப்பாவா இங்க வந்துட்டாலும். திருமங்கை ஆழ்வாருடைய தாயார் தோப்பினாரா அவர் பொறுப்பேற்று விட்டாரா பெருமாள். திருநறையூர் நம்பிகள் அப்படி ஒரு பெருமாள் இடத்துல இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அதனால இங்க சொல்லும் பொழுது கோவிந்தா கோவிந்தா நீதான் அப்படின்னு கூப்பிட்டு, கோவிந்தா நாங்கள்லாம் அறியாதவர்கள், அதனால அறியாத பிள்ளைகளோ, நாங்கள் அறியாதவர்கள்னா அறியாமையினால ஏதாவது தப்பு பண்ணிருப்போம்பா, அதுக்கெல்லாம் நீ க்ஷமிச்சுக்கணும்னு கேட்கிறாள் ஆண்டாள். மன்னிச்சுக்கோ, எவ்வளவோ முன்ன பின்ன தப்பு அபராதங்கள் பண்ணிருப்போம். பெருமாள்கிட்ட அப்படித்தான் நம்ம கேட்டுக்கணும். நம்ம பண்ண பாபத்துக்கெல்லாம் அப்படி பாபத்தை நினைச்சு கண்கள்னால கண்ணீர் மல்கணும். இத்தனை காலம் இப்படி இருந்துட்டேனேன்னு நினைச்சு நம்ம இப்படி இருந்துட்டோமேன்னு மனசுனால தாபப்படணும். பெருமாள் இடத்துல இனிமே நல்லபடியா இருக்கணும், நல்ல புத்தியை கொடுத்து என்ன ஆட்கொள்ளணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கணுமா. அதான் சரணாகதிங்கிறது. அதைத்தான் இங்க ஆண்டாள் சொல்றா. ஏதாவது முன்ன பின்ன பேசியிருப்பேன், அதனால நாங்கள் அறியாதவர்கள், அறியாதவருடைய பிழையை நீ தான் பொறுத்துக்கணும்பா கிருஷ்ணா. அதுலயும் நாங்க சிறு பிள்ளைகள், அதுலயும் ஆயர் சிறுமியர்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால தப்பு ஏதாவது பேசியிருந்தோம்னா மன்னிச்சுக்கோப்பா. அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே, சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே, சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாது. சிறு பேர்னு சொல்றாளே, சிறு பேர்னா என்ன? பெருமாளுக்கு எவ்வளவோ திருநாமங்கள் இருக்கு. அனந்தாவை நாமாகாங்கிறா. 1000 நாமத்துக்கு மேற்பட்ட நாமங்கள் திருநாமம் உடையவர் எம்பெருமான். சிறு பேர்னு யாரும் சொல்றா? சிறு பேர்னா எங்க வரக்கூடியது சொல்றா அப்படின்னா, நாராயணன்கிற நாமம் சிறு பேரம்.
ஏதாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கால்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேனோரும் பாபாய். நாராயணனே முதல் பாசுரத்திலே சொல்லும் பொழுது நாராயணனேன்னு கூட்டாலே அது சிறுபேரம். அப்புறம் இன்னொரு பாசுரத்தை சொல்லச்சே கீசு கீசென்னும் பாசுரத்தை சொல்லும் பொழுது ஓ கீசு கீசெல்தெங்கோ கீசு கீசெல்தெங்கோ ஆனை சாத்தம் கலந்து அதுல சொல்லும் பொழுது நாராயணன் மூர்த்தி அப்படின்னு சொன்னாலாம். நாராயணன் மூர்த்தின்னு அது ஒரு சிறு பேர். இன்னொரு பாசுரத்தில் சொல்றா நோற்று சுவர்க்கம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணல் நவுமால் நாற்ற துழாய் முடி நாராயணல் நவுமால் நாற்ற துழாய் முடி நாராயணன். அங்கேயும் நாராயணன் கூப்பிடுறா. 3 பாசுரத்தினால நாராயணன் நாராயணன் கூப்பிடுறா. அதனால நாராயணன் சிறுபேர்னு சொல்ல காரணம் என்ன? நாராயணன் சிறுபேரன்னா ஏன் சிறுபேர் சொன்னார்னா குறைஞ்சபட்ச இருக்கிறவாளுக்கு தான் நாராயண நாமா தெரியுமா. நாராயண நாமாங்கிறது பரத்துவத்தை சொல்லக்கூடிய நாமா. அதனால பரத்துவத்தை சொல்றதுனால அந்த ரொம்ப குறைஞ்ச பேருக்கு தான் அந்த திருநாமம் தெரியும். ஆச்சாரியாலாம் அதுக்கு வியாக்கியானம் பண்றது 200 பக்கம் 300 பக்கம் நாராயண நாமாவுக்கு வியாக்கியானங்கள் எடுக்கிறாளாம், வியாக்கியானங்கள் பண்றாளாம். அதனால நாராயணங்கிற நாமா என்னன்னா ஏதோ சில பேருக்கு தான் தெரியும். ஆனா அதே கோவிந்தாங்கிற நாமா எல்லாருக்கும் தெரியுமா. ஏன்னா இந்திரனுடைய கர்வத்தை பங்கப்படுத்தினா இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. அப்ப இந்திரனுக்கு இந்திரனே சந்தோஷப்பட்டு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்விக்கிறான். காமதேனுவை கொண்டு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான் கண்ணனுக்கு நடக்கிறது. அதனால அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் கோவிந்தான்னா எல்லாருக்கும் தெரியுமா. அது 2வது நாராயண நாம மேன்மையை சொல்றது. அது மாதிரி கோவிந்த நாம எளிமையை சொல்றது. நாராயண நாம பரத்துவத்தை சொல்றது. அதுல கோவிந்த நாம சௌலபியத்தை சொல்றது. அப்படிங்கிறது நமக்கு புரியும்படியா காமிக்கிற ஆண்டாள். அதனால கோவிந்தாங்கிற நாமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நாமம். அதனால இவர்களை பொறுத்தவரை பரத்துவத்தை சொல்லக்கூடிய நாராயண நாமா சிறு பேர், ஏதோ சில பேர் தான் தெரிஞ்சிருக்கா. அதனால சிறு பேர். கோவிந்தாங்கிற நாமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால பல பேர் சொல்றதுனால சௌலபியத்தினால் சுலபமாக சொல்லக்கூடிய நாமா கோவிந்த நாமா. திரௌபதி கோவிந்த நாமா தானே கூட்டா, கோவிந்தான்னு தானே கூப்பிட்டா உடனே கிருஷ்ண பரமாத்மா ஓடி வஸ்திரத்தை சுரந்தான் இல்லையா. அதனால இந்த சிறு பேர் அழைத்தனமும் நாராயண நாமாவை கூப்பிட்டுட்டாலேன்னு நீ கோச்சுக்காத. கோவிந்த நாமாவை 3 இடத்துல சொல்றா. கூடாதை வெல்லும் சே கோவிந்தா, கூடாதை வெல்லும் சே கோவிந்தா, உன் தன்னை கூடாரை வெல்லும் சே கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க. கோவிந்தான்னு சொல்றா. அதே மாதிரி கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து இந்த பாசுரத்துல கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு இந்த பாசுரத்துல கூட்டு சொல்றா. கோவிந்தா நாங்கெல்லாம் சிறியவர்கள், அன்பினால் சிறு பேர் அழைச்சிட்டோன்னு கோச்சுக்காதன்னு கோவிந்தா நாமா சொல்றா. அதே மாதிரி நாளைக்கு அனுபவிக்கக்கூடிய பாசுரங்கள் 2 பாசுரத்துல சிற்றம் திருகாலே பாசுரத்துல கோவிந்தா அப்படிங்கிற நாமாவை சொல்றா. 3 பாசுரங்கள்ல கோவிந்த நாமாவை சொல்றா. அதனால இந்த கோவிந்த நாமா அப்படிங்கிறது என்னன்னா அவளுக்கு சிறு பேர். அந்த நாராயண நாமாங்கிறது சிறு பேர், கோவிந்த நாமாங்கிறது சௌலபியத்தினால ஏற்பட்ட நாமாவா. அது ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும், பகவான் அனுபவிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் சிறு பேர் அடைத்தனமும் சீரி அருளாதேன்னு ஒரு பதம் போட்டார். சீரி அப்படின்னா கோபத்தினால சீர்றது. ஆனா சீற்றமும் அனுகிரகமே அருளாதேன்னு ஏன் போட்டார்னா சீற்றமும் அனுகிரகமா. எப்படி அனுகிரகம் ஆகணும் அப்படின்னா
தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணினார் இல்லையா? அந்த ராஜசூய யாகம் பண்ணி அந்த யாகம் பூர்த்தியான உடனே அக்ர தாம்பூலம், முதல் தாம்பூலம் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு அப்படின்னு எல்லாரும் பீஷ்மரை கேட்கிறா. பீஷ்மர் சொல்ற யாருக்கு கொடுக்கறதுன்னா கிருஷ்ண பரமாத்மாக்கு தான் கொடுக்கணும், கிருஷ்ணனுக்கு கொடு அப்படிங்கிற. அவன் எங்கேயோ பசுமாடு கண்டுகளோட கொட்டைகையில இருக்க, அவன் அழைச்சு வந்து கொடுக்குறான். உடனே சிசுபாலன் வந்து தடுக்கிறான். அவனுக்கு ஆயர் குலத்துல பிறந்தவன், இளையனவன், அவனுக்கா கொடுக்கணும், அவனுக்கு அக்ரதாம்பூலம் கொடுக்க வேண்டியது அக்கிரமம், அநீதி, அவன் அதர்மம் அப்படின்னு சண்டை போடுறதுக்கு வரான். ஏற்கனவே சிசுபாலனுக்கு வந்து கண்ணனை கண்டா ஆகவே ஆகாது. அவன் வந்து நார்மல் பர்த் இல்லை, அவன் பிறக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு 3 கண்ணு 4 கை அப்படி எல்லாம் இருந்தது. அதனால அசரீரி வாக்கு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்னு அவன் அம்மா வருத்தப்பட்டா. அவன் அம்மா வந்து கண்ணனுக்கு ஒரு அத்தையாகும். அவன் வருத்தப்பட்டதுனால சொன்னா, யார் மடியில இந்த குழந்தைய கொண்டு போய் விடுறியோ அப்ப வந்து நார்மலான 2 கை 2 கண்ணு நார்மலா ஆயிடுறதோ அவனாலதான் இந்த குழந்தைக்கு வதம் ஆபத்துங்கிறத தெரிஞ்சுக்கோன்னு அசரீரி வாக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்த வாட்டில குழந்தைய விட்டு பார்த்தா அந்த குழந்தை இயல்பாவே மாறல, அப்படியேதான் இருந்தது. ரொம்ப வருத்தப்பட்டா. அப்புறம் அங்க ஒருத்தர் சொன்னா, எல்லாத்தையும் விட்டு பார்த்தியே, கண்ணன் மடியில விட்டு பார்த்தேளோ அப்படின்னு கேட்டான். உடனே கண்ணனை கூப்பிடுனா அவன் மாட்டு கொட்டகாயிலேருந்து ஓடி வரான் குழந்தை. அந்த குழந்தைய உட்காந்து வச்சு மடியில விட்டா அடுத்த க்ஷணமே அவருடைய 3 கையில 1 கை மறைஞ்சு 2 கை, அதே மாதிரி கண்கள்ல 3 கண்ணு மறைஞ்சு 4 கை இருந்தது. அதுல வந்து 2 கை நார்மலா ஆயிடுது. அதுல 3 கண்ணு இருந்தது, அதுல 1 கண்ணு குறைஞ்சது, நார்மலா 2 கண்ணு, எல்லா குழந்தையும் போல ஆயிடுது. அவளுக்கு பரம சந்தோஷத்துக்குரிய ஒரு பயம் இருந்தது அந்த தாய்க்கு. உடனே கிருஷ்ணன்கிட்ட கேட்டா, உன்னாலதான் இந்த இவன் பேர் சிசுபாலன், உன்னாலதான் இவனுக்கு ஆபத்து மரணம்னு சொல்லியிருக்கா, அதனால இவனை நீ வந்து வதம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னா. கண்ணன் சொன்னா, வதம் பண்ண மாட்டேன்னு நான் எப்படி சத்தியம் பண்றது, அசரீரி வாக்குன்னு சொல்றேன் வேற, எனக்கு என்ன தெரியுங்கிறானா கிருஷ்ணன். ஏப்பா அவனே பகவான் தான், அசரீரி வாக்குன்னா எதுவும் மாற்ற முடியாத மாதிரி, என்ன அவளுக்கு விதி எழுதி வச்சுடுறான் இல்லையோ, அதனால எனக்கு என்ன, நான் என்ன பண்றது, எனக்கு ஒண்ணு. அதுக்கு உடனே ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி ஏதாவது எனக்காக குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும் பாக்கண்ணா அப்படின்னு கேட்டுன்றதுனால சொன்னானா, 100 வார்த்தை அவன் ஏசி பேசட்டும் பொறுத்துக்கிறேன், 101வது வார்த்தை பேசிட்டான்னா அவனை வதம் பண்ணிடுவேன்னு சொன்னானோ. அதனால இந்த பிரமேயம் இப்ப ஏற்படும் பொழுது கண்ணனை அப்படி தூஷிக்கிறான், அவ்வளவு வார்த்தை பேசுறான். கேட்பார்கள், சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிற, கேட்பார்கள் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும். கீழ்மையான வார்த்தைகளை செவி சுடும்படியான வார்த்தையை பேசுறானா, அத கீழ்மை வசவுகளே வையும். சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன், அந்த பழம்பகைவன் சிசுபாலன் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகிக்கிறார். அந்த அத்தனை திட்டும் பொழுது குழந்தை கண்ணன் பேசாமையே இருக்கானா. என்ன பண்ணிட்டு இருந்தானா, மனசுக்குள்ள எண்ணிட்டு இருக்கானா, 1 2 3 4 5 6 100 வந்தது. அவ்வளவுதான். 101வது வார்த்தை சொல்றதுக்குள்ள சக்கரம் தானாகவே புறப்பட்டு, பெருமாளுடைய ஆజ్ఞபடி சக்கரம் தானா புறப்பட்டு சிசுபாலனுடையதான கழுத்தை அறுத்தது. அவ்வளவுதான். அந்த இடத்திலேயே பிராணன் போயிடுது. ஆனா அத்தனை பேரும் முன் நின்று பார்க்கக்கூடிய சமயத்துல ஆச்சரியமான அவனுடைய உடம்பிலேந்து பிரிஞ்சதான அந்த ஜீவன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவடியை அடைஞ்சதுன்னா அத்தனை பேரும் பார்த்திருக்கான். உடனே தர்மர் கேட்கிறாரு, நாரதர் இடத்துல போய் கேட்கிறாரு, இது எப்படி நடந்தது? அவன் அவ்வளவு அயோக்கியனா இருந்தவன், ஆனா அவனை வதம் பண்ணின பிறகு அந்த ஜீவன் போய் கிருஷ்ணன் ஏத்துட்டானே, அவன் திருவடி வார்த்தை ஏத்துட்டானே. அப்பதான் நாரதர் சொல்றாராம், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இவெல்லாம் வந்து சாபத்தை ஏற்கனவே சாபம் வாங்கிட்டு மறுபடியும் போறவா ஒண்ணு. 2வது, பெருமாளுடைய சக்கராயுதம் பட்டாலும் மோட்சம் நிச்சயம், அவனுடைய ஒரு சீற்றமும் அனுகிரகமே இருந்தாலும், அவர்கிட்ட கோபம் பண்ணாலும் அந்த கோபமும் அனுகிரகமே தான் அப்படின்னாலும் இல்லையா. அன்னைக்கு அனுபவிச்ச பொழுது மாரீச்சன் விஷயத்தை சொன்னேன் இல்லையா, ராவணன் வந்து உன்னை வதம் பண்ணிடுவேன்னு சொன்ன பிறகு மாரீச்சன் நினைச்சானா, ராவணன் கையால வதம் பண்ணி நம்ம சாகரத்தை விட சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுடைய பாதம் பட்டு போனா நமக்கு முக்தியாவது கிடைக்குமே அப்படின்னு நான் வந்து மான் சொரூபம் எடுத்துட்டு மான் ரூபத்துக்கு நான் போய் எடுத்து நான் ஏமாத்தி சீதையை ஏமாத்துறேன் அப்படின்னு பொன்மானா போயிடுறேன்ட்டு கிளம்பிட்டானோ. அப்போ சீரி அருளாதே, அவனுடைய சீற்றமும் அனுகிரகமே அப்படின்னு சொல்றதுனால, இறைவா நீ எதுவும் கோச்சுக்காத, நீ தாராய் பறையலோர் என்பாவாய், நாங்க கேட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பறைய எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டா, அந்த பறை என்னங்கிறது நாளை 29வது பாசுரத்துல வைக்கிறா.
நாளைய தினம் 29 30வது பாசுரம் சாத்துமுறை பாசுரம்னு சொல்லக்கூடிய பாசுரம் 2 பாசுரத்தினுடைய அனுபவமும் நாளைக்கு இதே டயத்தில் நடைபெறும். நாளைக்கு இந்த திருப்பாவ மகோத்சவத்தில் ஆண்டாள் பூர்த்தி பண்ணி கொடுக்கும்படியா ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் அப்படிங்கிற தலைப்பில் இசை சொற்பொழிவு நடக்க போகிறது. அவசியம் வாங்கும். அது 6:15 மணிக்கு. அதனால் அதையும் எல்லாரும் கேட்டு சவணம் பண்ணி பெருமாளுடைய கிருபையும் ஆண்டாளுடைய திவ்யமான அனுகிரகத்தையும் பெற்றுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இதுகாலம் சவணம் பண்ண எல்லாருக்கும் சமஸ்த மங்களத்தையும் பகவான் கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய திருவடி வாரத்திலையும் ஆஞ்சநேயனுடைய திருவடி வாரத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கணும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே நாமா என்ற 2 எழுத்தினால். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீ மகீஷாக கோப்ராஹ்மணேभ्य சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.